கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையில் பல சோதனைகள், துன்பங்கள், எதிரிகள் மற்றும் அச்சங்கள் இருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கர்த்தரின் நன்மையை ஜீவனுள்ளோர் தேசத்தில் காண்பேன் என்று விசுவாசிக்கவில்லை என்றால், அதாவது அவர் நம்பிக்கை இழந்திருந்தால், அவருடைய உள்ளம் தளர்ந்து அவர் கெட்டு போயிருக்கலாம் என்று சொல்லுகிறார். ஜீவனுள்ளோர் தேசத்திலே என்று சொல்கிறாரே, ஜீவனுள்ளோர் தேசம் என்பது என்ன? இதன் பொருள் மிகவும் ஆழமானது. இதை இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, இந்த உலகம். ஜீவனுள்ளோர் தேசம் என்பதை இவ்வுலக வாழ்க்கையை குறிப்பதாக பார்க்கலாம். அதாவது நாம் உயிருடன் இருக்கும்போதே இவ்வுலகில் கர்த்தரின் நன்மையை நாம் காண்போம் என்பதாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஆன்மீக வாழ்க்கை. இது ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தத்தையும் கொண்டிருக்கிறது. இது உண்மையான நித்திய வாழ்க்கையை குறிக்கிறது. அதாவது தேவனோடு உறவு பிணைப்பில் வாழும் வாழ்க்கையை குறிக்கிறது. இங்கு கர்த்தரின் நன்மை, அவரது கருணை மற்றும் பாதுகாப்பு நம்மை ஆவிக்குரிய மற்றும் உடல் சார்ந்த வாழ்க்கையில் பரிசுத்தமாக நடத்துகிறது. இதனால் ஜீவனுள்ளோர் தேசம் என்பது நாம் தேவனின் அருளை பெறும் இவ்வுலக வாழ்க்கையையும் நித்திய வாழ்க்கையையும் குறிக்கிறது. இங்கு தாவீது ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்வதிலிருந்து, அவர் உயிருடன் இருக்கும் நாளில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசியாமல் இருந்திருந்தால் நான் ஜீவனை இழந்து போயிருப்பேன் என்கிறார். அவரை விசுவாசித்ததால் தான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பர் என்று விசுவாசிக்கும் தாவீது, அவரே என் கன்மலை, என் கோட்டை, நான் நம்பியிருக்கும் துருகம் என்றும் கூறுகிறார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று உறுதியோடு விசுவாசத்தோடு கூறுபவர், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று விசுவாச அறிக்கை இடுகிறார். அவரோட விசுவாசத்தை கவனிச்சிங்களா? நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு வரும் சகல துன்பங்களும் நாம் கெட்டு போகும் அளவுக்கு நம்மை தாக்கக்கூடும். ஆற்ற முடியாத துக்கங்கள், மரண பயங்கள், அருமையானவர்களை இழந்துவிட்ட அனுபவங்கள், இப்படி பல வேளைகளில் நமது உள்ளம் உடைந்து நொறுங்கி ஆத்துமா இழைத்து களைத்து போகிறோம். யாருடைய ஆறுதலும் அவ்வேளைகளில் நமக்கு பலன் அளிக்காதது போல் இருக்கும். உலகத்து துன்பங்கள் யாவும் ஒன்று கூடி நம்மை நசுக்கிவிட்டது போல தோன்றும். இப்படிப்பட்ட நேரத்தில்
நாம் எப்படி இருக்கிறோம்? தாவீதைப் போல கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தேவன் மீது பரிபூர்ண விசுவாசத்துடன் இருக்கிறோமா? அல்லது கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், நான் அழிந்து போய் விடுவேன் என்று கலக்கத்தோடு இருக்கிறோமா? இதுதான் இன்னைக்கு நீங்கள் உங்களையே யோசித்து தியானித்து பார்க்கணும். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எவ்வளோ அழகாக எவ்வளோ தெளிவாக கூறியிருக்கிறார். அது மட்டுமா கூறியிருக்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் உறுதியாக கூறியிருக்கிறார் அல்லவா? இந்த விசுவாசம், இந்த உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? கர்த்தர் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நமக்கு மகா பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார். அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. அதை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. எவ்வளோ அனுபவபூர்வமாக அவர் எழுதியிருக்கிறார். இது சங்கீதம் 31 சங்கீதம் 19 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்கும் ஆற்றலையும் அந்த அனுமதித்திருக்கிறார். ஏன்னா அவரை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தையே தந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் அவரை விசுவாசித்து அவர் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு நாம் காத்திருக்கிறோமா? அதனால தான் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். அப்படி நான் காத்திராமல் போயிருந்தேனே, ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தேனா நான் என்ன ஆயிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு தாவீது சொல்கிறானேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் மேல் நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? நான் நன்மை செய்வேன்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து தான் இன்னைக்கு கேட்குறார். தேவன் தரும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும். இம்மையிலே இந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் கஷ்டங்கள் நெருங்கும் போது நாம் நொறுங்கி போவோம். மறுமையில் ஜீவனுள்ள தேவனுடைய சந்நிதானத்திலே நாம் ஜீவனுள்ளோருடன் ஜீவனுள்ளவர்களாய் ஜீவித்திருப்போம் என்ற நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருப்பதால் நாம் மரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஒத்துக்கிறீங்களா? ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டுமாயின் என்ன செய்யணும்? உங்களுக்கே நல்லா தெரியும், திருப்பியும் சொல்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று திட்டவட்டமாக நம்ப வேண்டும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்ற சத்திய வசனத்தை மனதில் உறுதியாக பற்றி கொண்டு அவர் சமூகத்தில் அமர்ந்து நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை ஒன்றே நம்மை பலப்படுத்தும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கெட்டு போவதற்கு கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். கர்த்தரை நம்பி அவருடைய மார்பிலே இளைப்பாருங்கள், அவர் உங்களை பராமரிப்பார். நான் கெட்டு போகாதபடிக்கு ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தரின் நன்மையை காண்பேன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாச அறிக்கை இடுங்கள். தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.